இந்த வீடியோ பதிவு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால நீங்க எல்லாருமே தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்கியசாலிகளே பாபாவின் தரிசனம். இன்னைக்கு நான் கொடுக்க போற வீடியோ பதிவுக்கு ஏத்த மாதிரி ஷீரடியில இருந்து உதி வந்திருக்கு. இதுலயும் ஒரு மிராக்கல் நடந்திருக்கு. அதனாலதான் முக்கியமா இதை சொல்லணும் அப்படின்ற எல்லாமே சிவன் தான். அவங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் தான் வந்து அந்த போட்டோவா தான் வருவாராம். பெரிய விஸ்வரூபம் போட்டா மாதிரி பாபாவுடைய போட்டோ வந்து திரும்பவும் பூ விழுதான். ஓடி வந்து கையில வந்து அந்த துண்டுச்சிட்டு வந்தா திருச்செந்தூர் முருகன் துணை. நம்ம தான் வந்து பேதம் பார்த்து வணங்குறோம். எல்லா தெய்வங்களின் வடிவா வந்துதான் நம்ம சாயப்பா. ஓம் சாய்ராம் நற்பவே. நான் அரிமா சரவணன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்று வியாழக்கிழமை தோறும் நம்ம சாயப்பாவோட அற்புதங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில ஆரம்பிக்கும் போதே நல்ல சூப்பரான ஒரு சகுனம் கொடுத்துட்டார் பாபா. அப்போ வீடியோ பதிவு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்ன்றதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த வீடியோ பதிவு பயனுள்ள வீடியோ பதிவாகவும் இருக்கும். அதனால வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. இன்று பாபாவுடைய மிராக்கல் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா, திருப்பூரை சேர்ந்த சுமதி அப்படின்ற சிஸ்டருக்கு தான் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான மெய்சிலிருக்கும் அற்புதம் தான் இது. எப்பவுமே நம்ம பாபாவுடைய மிராக்கல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு இன்னைக்கு என்ன நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்த்துடலாமா? காலையில் சச்சரித வழிபாடு எல்லாம் ரொம்ப அருமையாக முடிச்சிட்டேன். வழிபாடு செய்து நான் எனக்காக வந்து ஒரு கேள்வி பாபா கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ ஓப்பன் பண்ணி கேட்டேன். அற்புதமாக பதில் கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு கேட்ட நேரத்துக்குலாம் ஒரு பதில் சொல்கிற ஒரு மகான் வந்து என் சாயா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து பதில் கொடுத்தாரு. மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இப்படி ஒரு கேள்வி நீ கேட்பியா அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு பதில் கொடுத்தாரு. எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. சரி, இப்போ நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே இல்லை ஒரு சிலர் வந்து இன்னைக்கு என்ன கொடுப்பாரோ தெரியலையே பாபா, நான் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து பாபாவோட பதில் வந்து எனக்கேற்ற மாதிரி வருமா அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் இருப்பீங்களே. உங்களுக்கான பதிலாகவும் இது இருக்கும். சச்சரித புத்தகம் எடுத்து ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்று ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம். பேஜ் நம்பர் இது அத்தியாயத்தோட வந்துருச்சு. என்னன்னா 12ஆம் அத்தியாயம் ஸ்டார்டிங்கே வந்துருச்சு. உங்களுக்கு தெரியாது, மேல தலைப்பு பாருங்க, பாக்கியசாலிகளே பாபாவின் தரிசனம். அடாடாடா, என்னமா கொடுக்குறாருப்பா. பாக்கியசாலிகளே பாபாவின் தரிசனம். இன்னைக்கு நான் கொடுக்க போற வீடியோ பதிவுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காரு. உண்மையா சொல்றேன், நீங்க இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாபா ஒருத்தர் தேடி வராரு அப்படின்னா அவங்க பாக்கியசாலி தான். உண்மையாவே இங்க பாருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்க. கீழே கொடுத்துருக்கிறத படித்து சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், அந்த கருப்பு நிறத்தில் திக்கான கருப்பு நிறத்தில் எழுதுனது பாபாவின் வாக்கு. அதை நான் படித்து சொல்கிறேன், இருங்க. அத்தியாயம் 12 காவி ஆடையில் பாபா. அம்மா எவ்வளோ அழகாக தலைப்பு கொடுத்து எழுதியிருக்காங்களே வசந்தம்மா. பாக்கியசாலிகளுக்கே பாபாவின் தரிசனம். மகான்கள் இருளகற்றும் ஆதவனை போன்றவர்கள். மகான்களிடம் கடவுள் வசிக்கிறார். மகான்களிடம் கடவுள் இணைந்தே இயங்குகிறார். வேறுபட்டு நிற்பதில்லை. பக்தர்கள் நலம் பெற அவதரித்த மகான்களில் ஒருவரே நம் சாய்பாபா. கடவுள்களில் பேதம் பார்க்கக்கூடாதுன்றதுக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு சாட்சிங்க. நான் ஒரு சொல்வேல, என் பாபா தான்றல, அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாருங்க. நான் என்னங்க பண்ணுவேன், என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வசந்தம்மாவோடைய அற்புதங்கள் தரிசனம் பண்ணும்போது வசந்தம்மா தான் கொடுப்பாங்க எனக்கு சத்திய வாக்கு. பாபா கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாபா கொடுப்பார். அந்த சத்திய வாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல போகிற அந்த வீடியோ பதிவுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அதே போல தான் இன்று நான் சுமதி அவர்களுக்கு நடந்த நிகழ்வை சொல்ல போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி சத்திய வாக்குங்க இது. எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி, சந்தோஷம். சுமதி சிஸ்டர், நீங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ஆமாங்க, உண்மையாக வந்து அவ்வளோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் வந்து சுமதி சிஸ்டருக்கு நடத்தியிருக்காரு. அற்புதமான வீடியோ பதிவு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலையும் நான் சொல்லிடுறேன். ஷீரடியிலிருந்து வந்த உதி பிரசாதம், இது எனக்கு வந்து பாக்கியம். இது போன வாரம் வீடியோ பதிவு தெரியும் உங்களுக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே சாய் பிரார்த்தனை சேனல்ல இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து உதி பிரசாதம் ஃபோட்டோ வந்தார். அழகாக இங்கே ஜம்முன்னு ஃபோட்டோ ஒட்டிட்டேன். நடந்தது நிகழ்வு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வீடியோ பதிவு பாருங்கள். ஷீரடியிலேருந்து உதி வந்திருக்கு. இது வந்து சுஜாதா சிஸ்டர் வந்து பெங்களூர்லேருந்து எனக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஷீரடிக்கு பாபா தரிசனம் பார்க்கறதுக்கு மட்டும் போலங்க, தொண்டு செய்யறதுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து வருடந்தோறுமே ஷீரடிக்கு போய் தொண்டு செய்வாங்களாம். அவங்க ரீசெண்டாக போன 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க. மரிமா நான் அந்த மாதிரி தொண்டு செய்யறதுக்கு ஷீரடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க என்கிட்ட. நீ வரியா அப்படின்னு கூட கூப்பிட்டாங்க. ஐயோ, அதெல்லாம் பெரிய பாகியம். எனக்கு எப்போ அந்த கொடுப்பின இருக்குன்னு தெரியல சிஸ்டர். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. பாபாவுக்கு சேவை செய்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு பாகியம், புண்ணியம். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க சிஸ்டர் அப்படின்னா, அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்காக ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். ஷீரடிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உதி தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா, உதியா? அது பெரிய பொக்கிஷம் வச்சு உதிதான்றீங்களே அப்படின்னு. அப்படி இல்லை, உதியோடு சேர்ந்து இன்னொரு பொருளையும் வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா வேப்பலைங்க. ஷீரடி குருஸ்தானில் இருக்கிற வேப்ப மரத்துலேருந்து வந்த வேப்பலை. இது 2மே எனக்கு கிடைக்கிது அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும்ல. ரொம்ப மனமகிழ்ச்சி, சந்தோஷம். நான் அவங்ககிட்ட சொன்னேன், இது நீங்கள் வச்சுக்கலாம்ல, எனக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா, என்னன்னு தெரியல, பாபா உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னாங்க. சந்தோஷம் அப்படின்னு தோணுச்சு. இதை ஏன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு வைங்களேன், இதை பார்க்குறதே பாக்கியங்க. பாபாவின் அருமருந்து. இதை நம்ம பார்க்குறது, கண்ணால் ஒத்திக்கணும். இந்த ஷீரடி உதி நம்ம கையில் கிடைக்காதான்னு எத்தனை பேர் ஏங்குறோம் இல்லையா? அப்பேற்பட்ட இந்த உதி வந்திருக்கு. ரொம்ப நன்றி. பாபாவுக்கும் நன்றி, சுஜாதா சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை நான் உங்களுக்கு காமிக்கணும். இதை பார்க்குறதே பாக்கியம்னு சொன்னல, இதுலேயும் ஒரு மிராக்கல் நடந்திருக்கு. அதனால தான் முக்கியமாக இதை சொல்லணும் அப்படின்ற ஒரு பதிவை நான் கொடுத்தேன். என்னன்னா, அவங்க உதியோடு சேர்த்து பாபாவுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்க்குறேன், அவரோட நெஞ்சு பகுதி இருக்கும்ல, அந்த பகுதியில் மயில் இறகால வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. அது எல்லா நேரமும் பாபாவுக்கு வைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாபா ஷீரடியிலேருந்து ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். எல்லா நேரமும் நெஞ்சில் வந்து அந்த ஒரு விசிறி டைப்பில் இருக்கும். பாபாவுடைய நெஞ்சில் வந்து மயில் தொகையால் வைப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மயில் தொகையை வச்ச அந்த ஃபோட்டோ நமக்காக வந்திருக்கு. எவ்வளோ பாக்கியம்ல இது. பாபா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் கூடவே மயில் இருக்கும்போதே முருகரோட அருளாசியும் இதில் இருக்குன்றது தான் எனக்கு வந்து நிரூபணமாக காமிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு முருகருக்கும் பாபாவுக்குமான ஒரு இணைப்புன்றது அவ்வளோ ஒரு பூர்வ ஜென்மத்து பந்தம் மாதிரி. என்னோட வீட்டில் நடந்த விஷயம் நேற்று தான் ஒன்று உணர்ந்தேன். அதை இப்போ சொல்ல முடியாது. கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ பதிவாக கொடுக்குறேன் நான் அதை. அந்த மாதிரி எனக்கு இந்த ஃபோட்டோவில் மயிலருக்க பார்த்ததுமே சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. உதி ப்ளஸ் வந்து வேப்பிலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாபாவுக்கும் நன்றி, சுஜாதா சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த உதியும் இந்த வேப்பிலையும் இப்போ நான் எடுத்துக்க போகிறதில்ல. காரணம் என்னென்னா, இது ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்கு போய் சென்றடைய வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு கொடுக்க சொல்லி பாபாவுடைய உத்தரவு எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். நான் நினச்சிக்கிட்டேன், ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் பாபா வந்து சுஜாதா சிஸ்டர்கிட்ட சொல்லி அவங்க எனக்கு அனுப்பிச்சு இப்போ நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நிலைமையை பாபா தான் உருவாக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். எதுனாலும் வந்து ரொம்ப சந்தோஷம். இதால் அவங்க பயனடைஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப பாக்கியம், சந்தோஷம்தான். நம்ம ஷீரடிக்கு போகல அப்படின்னாலும் ஷீரடியிலேருந்து நம்மளை தேடி உதி வர்றதே பாக்கியம். அது மட்டும் இல்லைங்க, நான் சொல்லியிருந்தேன், பெங்களூரில் இருக்கிற வினோதினி அம்மா வந்து அங்கே வந்து திருத்தணி முருகர் போலவே கோவிலாம், 1000 வருஷத்துக்கு பழமையான ஒரு கோவிலாம். அவங்க வந்து இப்போ வேல்மாறல் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலயா என்னமோ தெரியல, இவ்வளோ நாள் அங்கே இருந்தாலும் இது வரைக்கும் போகிற வாய்ப்பு கிடைக்கலையா. திடீர்னு அன்னைக்கு போயிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து முருகருக்கு விபூதியால் வந்து அர்ச்சனை செய்திருக்காங்க போல். எல்லாருக்கும் எவ்வளோ கொடுப்பாங்க? சும்மா கொஞ்சம் தானே கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்படி அள்ளி கொடுத்துருக்காங்க அந்த விபூதியை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க மட்டும் எடுத்துக்கல, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
எனக்கும் 2 பாக்கெட் போட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதாங்க நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது, ஒரு கோயிலுக்கே போயிட்டு வரீங்க, இம்மத்தூண்டு கொஞ்சமாக பிரசாதமாக விபூதி கொடுக்குறாங்க. சக்கரை பொங்கல் கொடுத்தா நீங்கள் சாப்பிட்ருங்க, அதை கொடுக்கணும்னு நான் கேட்கல. விபூதி கொடுக்குறாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கும் வச்சு விட்றீங்களா, நம்ம வீட்டுக்கு யாராவது தேடி வராங்க, இல்லை எதிர்க்க யாராவது ஒருத்தர் பார்க்குறீங்கன்னா, இந்தம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன், இந்த பிரசாதம் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுங்களேன். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களே, அந்த புண்ணியம் இது மூலயமா தான் உங்களுக்கு சேரும்ன்றதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த விபூதி பாக்கெட்டை மடிச்சு தூக்கி எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஓரமாக போட்டுறாதீங்க. நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பாருங்கள், குங்குமமாக இருக்கட்டும், விபூதியாக இருக்கட்டும், அந்த டப்பாக்குள்ளே போட்டு வைங்க. நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், வாங்குறது அந்த விபூதியை வாங்க வேண்டியது கோவில் சுவரத்துல எல்லாம் அப்படியே நம்ம வேலைங்க அப்படியே பார்த்துட்டு வந்துட வேண்டியது இல்லையா. ஒரு சிட்டிகை எடுத்து அப்படி வச்சுக்கோங்க. விபூதியாக இருக்குன்னா ஒரு பட்டையை போட்டுட்டு வாயில் போட்டுக்கோங்க. தேவைன்னா எடுங்க, வேண்டான்னா வச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். அதுதான், அதுக்கு பேர் தான் பிரசாதம். சரிங்களா? இதுவே நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடியோ வந்து குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அது நானாக நினச்சி பேசல. நான் பேச ஆரம்பிக்கும் போது வந்து இதை பேசணும் அப்படின்னு நினச்சி பேச மாட்டேன். இதை இங்கே வந்து நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா இதை சொல்லுன்னு மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். நான் பேசுவேன். அப்புறம் எடிட் பண்ணும்போது தான் இது எனக்கு தெரியும் 20 நிமிஷத்துக்கு மேலே போகுது அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இருந்தால் சொல்லிவிடுங்க. 20 நிமிஷத்தில் என்னால் பார்க்க முடியாதமா, ஒரு 10 நிமிஷத்தில் போடுமா அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் வேணால் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஷார்ட்டாக போடுற மாதிரி வேணால் பார்க்குறேன். நீங்கள் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நேரம் கடத்தாமல் வீடியோ பதிவுக்கு போயிடலாம். திருப்பூரை சேர்ந்த சுமதி அவர்கள் வந்து தீவிர சிவன் பக்தை. அவங்களுக்கு சிவன்னா அப்பா, அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் வச்சு அப்பா நான் எப்படி சாயப்பா உருகிறனோ அது போல் அவங்களுக்கு எல்லாமே சிவன் தான். சிவனை பார்த்தா ஊனுருக உள்ள முருக அப்படியே நின்றுடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிவன் தான் உயிர். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது எங்கேயாச்சும் வந்து பேராசி அந்த மாதிரி பார்க்க போனால் எப்போவுமே வந்து அவங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் தான் வந்து அந்த ஃபோட்டோவாக தான் வருவாராம். அப்போ தான் சொன்னாங்களா, நீங்கள் உங்களுடைய ராசிக்கு வந்து திருச்செந்தூர் முருகரை தான் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணுமா அப்படின்வாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து முருகர் மேலே பக்தி இருக்கே தவிர புரிதல் கிடையாது. ஆனால் சிவன் பெருமான் மேலே இவங்களுக்கு வந்து பக்தியோடு கலந்த புரிதல் இருக்கிறதுனால ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. கொடுக்கலையா, சரிப்பா ஓகே பரவாயில்ல, நீங்கள் இன்னைக்கு தரலையா, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு தருவீங்க, இதை விட இன்னும் பெஸ்ட்டாக தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். ஆனால் முருகர்கிட்ட வந்து வழிபாடு செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, விஷயம் அவங்க கேட்பாங்க, கிடைக்கலன்னா சண்டை போடுவாங்களாம். நான் கேட்டேன், நான் இந்த விரதம்லாம் இருந்து இப்படிலாம் நான் பண்ணி உன்னை கேட்குறேன், ஆனால் நீ எனக்கு தரமாட்டேன்ற, ஆனால் எங்கே போனாலும் வந்து நீ தான் முன்னே நிற்கிற. ஏதாவது சோர்வாக இருந்தாங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, ஷார்ட்ஸு அது இதுன்னு எப்போ ஓப்பன் பண்ணாலே முருகர் வந்து நிற்கிறாரு, மெசேஜ் வந்துடுதுல்ல. ஆனால் அது எல்லா நேரமும் நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா மன கஷ்டத்தோடு இருக்கும்போது மெசேஜ் வரும், யாம் இருக்க பயமேன் அப்படின்ற ஒரு வரி பார்த்துட்டா போதும், எங்கல்லாத தெம்பு நமக்கு வந்துடும். அது போல தான் இவங்களுக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ ஒரு மாதிரி சோர்வாக இருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வசனத்தோடு வந்து முருகரோட இமேஜ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குமா. எங்கே போனாலும் வந்தாலும் திருச்செந்தூர் முருகன் வந்து ஃபோட்டோவாகவும் வண்டியில் இந்த மாதிரியே தான் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குமா. அப்போ இவங்களுக்கு என்னன்னா முருகரை வழிபாடு பண்ணுவாங்க, புரிதல் இல்லாத வழிபாடு. ஆனால் சிவன் வழிபாடுன்றது வந்து இவங்களுக்கு புரிதலோடு இருக்கிற வழிபாடு. கொடுக்கல அப்படின்னாலும் வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிற இவங்களுக்கு திடீர்னு அவங்களோட வாழ்க்கையில பாபா எப்படி வராரு அப்படின்றத வந்து மிராக்கலிங்க. இவங்க வந்து ஒரு தடவை திருப்பூர்ல இருக்கக்கூடிய சந்தன கருப்பராயர், இது வந்து சைவ கருப்பராயர் கோவிலாம், அந்த கோவிலுக்கு இவங்க அடிக்கடி போவாங்களாம். அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு வருவாங்களாம். அது சிவன் கோவிலாம். அந்த கருப்பராயர் வந்து சைவ வழிபாடு, அதனால அங்க வந்து ஆடு இந்த மாதிரி வெட்டுறதுலாம் எதுவும் கிடையாது. சைவ வழிபாடு இருக்கிற ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு இவங்க எப்பவுமே போயிட்டு வர்றது வழக்கமா. அப்படி இவங்க வந்து போறாங்க. அங்கே போயிட்டு அவரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு, அங்கே போயிட்டு வந்தாலே என்னவோ ஒரு சிவனுடைய ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க இல்லையா கருப்பராயர். அதனால அங்கே அவரை வழிபாடு நல்லபடியாக பண்ணிட்டு அங்கே எப்பவுமே அன்னதானம் கொடுப்பாங்களாம். நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு வருவாங்களாம். இவங்க போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாங்க. அதனால வந்து அன்னதானம் வந்து கிடைக்கலையா, அதாவது கொஞ்சமாக ஏதோ கிடைச்சிருக்கு போல. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, மற்றவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வரும்போது சரியான பசியாக இருக்கே, நம்ம வீட்டுக்கு போய் சமைச்சு தான் சாப்பிடணும், என்ன பண்ணலாம், சரி போகும்போது வேணா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹோட்டல் கிட்ட வரைக்கும் வராங்க. ஹோட்டல் கிட்ட வரையும் வந்துட்டு தனியாக போய் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு ஹோட்டல் வாசல்ல இருந்து இப்படி நகர்ந்து வரும்போது ஒரு பெரிய வேன் ஒன்று வந்திருக்கு.
வேன் வந்து என்ன பண்ணியிருக்கு, இவங்கள வெளியே போகக்கூடாததுக்கு அணைச்சா மாதிரி வந்திருக்கு. இவங்க வேற வழியே இல்லைன்னு பாதி ஹோட்டலுக்குள்ளே வந்து வெளியே போகணுமா அந்த மாதிரி வந்திருக்காங்க. வரும்போது பாதி ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டாங்கன்றதுனால சரி என்னமோ தெரியல, கடவுள் இங்கே சாப்பிட்டுட்டு போக சொல்கிறாரு போல, நம்ம சாப்பிட்டுட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹோட்டலுக்கு உள்ளே வராங்க. ஒருத்தவங்க மட்டும் தனியாக, ஒரு அம்மா வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல். இவங்களை பார்த்ததும் சரி தனியாக இருக்காங்க, நம்மளும் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அமர்ந்திருக்காங்க. இவங்களை பார்த்ததும் அந்த அம்மா வந்து சிரிச்சிருக்காங்க. சிரிச்சு யார் என்னன்னு தெரியாது, முன்ன பின்ன தெரியாது, இருந்தாலும் சிரிச்சுட்டு எப்படி இவங்க கழுத்தில் வந்து ருத்ராட்சை போட்டிருப்பாங்க போல். ஏன்னா சிவன் வழிபாடு செய்கிறாங்கல்ல, சிவன் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இவங்க வந்து கழுத்தில் வந்து ருத்ராட்சை போட்டுட்ருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து சிவன் பக்தரா, வந்து ருத்ராட்சை போட்டுட்ருக்கீங்களே, அப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், அப்படி நான் வந்து சிவன் பக்தி, அதனால் வந்து ருத்ராட்சை போட்டுட்ருக்கேன், நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியாம்மா, சரி. அதிகமாக பேசல, 2 வார்த்தை தான் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து திருப்பூரில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அதெல்லாம் நான் எதுவும் போனதில்லை அப்படின்னு. ஒரு முறை கோயிலுக்கு வந்து பாருங்களேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது பாபா கோயிலுக்கு வாங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இது வரைக்கும் பாபானா சும்மா கேள்விப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான், வழிபாடெல்லாம் எதுவும் செஞ்சது இல்லைன்றதுனால இவங்களுக்கு வந்து மறுப்பு சொல்கிறதுக்கு மனசு இல்லை. சரிம்மா வரேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முடிச்சுட்டு எந்திரிச்சு வெளியே போகும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீ கண்டிப்பாக 3 வாரம் பாபா கோயிலுக்கு வரணும், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாமா, இவங்கன்னா கோயில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, ஒருவேளை இவங்க அந்த கோயில் அடிக்கடி வருவாங்க போல இருக்கு அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. இவங்க பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் முதல் வார வியாழக்கிழமை வருது. முதல் வார வியாழக்கிழமைக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, அதாவது கண்ணு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் கண்ணாடி வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல். உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது, சரி அப்படியே நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி புதன்கிழமை இவங்களுக்கு உடம்பு முடியல, அதே வியாழக்கிழமையும் தொடருது, வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் வியாழக்கிழமை இன்றைக்கி நம்ம பாபாவை பார்க்கணும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. இவங்களும் இவங்களுடைய மகனும் தான் கிளம்புறாங்க. பைக் வச்சுருக்காங்க, பைக்கில் வந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது வண்டியை வந்து ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கேருந்து வந்து இவங்க பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்குமா. அதனால் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்க. இவங்க எங்கே முதல்ல ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னாலே வந்து முருகர்கிட்ட வந்து கேட்பாங்களாம், எங்கே போகிறோம் எங்கே வரோன்றதையும் முருகர்கிட்ட சொல்லுவாங்களாம். கிட்ட சொல்லிவிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் வந்து அந்த வேலையை ஆரம்பிப்பாங்களாம். எங்கே போகிறதா இருந்தாலுமே கூட அனுமதியோடு தான் செய்வாங்களாம். அப்படி இருக்கும்போது இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வண்டி வருது, பஸ் வருது, திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்னு வருது. இவங்களுக்கு அதை பார்த்ததுமே மனசுக்கு வந்து நமக்கு எங்கேயுமே வெளியே போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச கடவுளுடைய ஒரு ஃபோட்டோவோ ஒரு வேல் அந்த மாதிரிலாம் வந்தால் மனசுக்கு சந்தோஷம் ஆகிடும்ல. அதே போல் தான் இவங்களுக்கு வந்து அதை பார்த்ததுமே மனசுக்கு சந்தோஷம், திருச்செந்தூர் முருகன் துணையினதும் சரி நம்ம போகிற வேலை எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ஸில் வந்து ஏறிடுறாங்க. ஏறி கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு கடந்து ஒரு பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாபாவோடைய ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கும், பார்த்துருப்பீங்களா, பெரிய ஃபோட்டோ, அப்படியே விஸ்வரூபம் போல் ஒரு ஃபோட்டோ. பாபா முன்னாடி போகிறாரு, இவங்க பின்னாடி போகிறாங்க. அதாவது நீ என்னை மறந்துட்டியா, நான் உன்னை கோயிலுக்கு வர சொன்னேன்ல, இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்துறதுக்கு பாபாவோட பெரிய ஃபோட்டோ வந்து இவங்க பஸ்ஸுக்கு முன்னாடி போகுது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேலேயுமே அந்த பஸ்ஸை வந்து இவங்க ரீச் பண்ணி தாண்டி போகவே முடியலையாம். அதுதான் முன்னாடி போகுது. பாபாவை நித்தம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து அந்த அம்மா இன்னைக்கு நம்ம வர சொல்லியிருந்தாங்களே, அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அங்கே போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் என்னன்னு நமக்கு தெரியாது, பாபா நீங்கள் என்னை வர சொன்னீங்கன்னா நான் வரேன் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. எதாவது சொன்னால 5 கிலோமீட்டர் தூரம் வந்து டிஸ்டன்ஸ்லேயே வந்து முன்னாடி பாபா இருக்காரு, இவங்க பின்னாடி இருக்காங்க, இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு என்னன்னா, நம்ம சிவனை கும்பிடுறோம், முருகரை கும்பிடுறோம், திடீர்னு பாபா வராரு, பாபாவை வணங்க சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி பாபாவை வணங்க முடியும்? நம்ம வந்து இந்த சாமியை தானே கும்பிட்டுட்ருக்கோம், எப்படி நம்ம அவரை திடீர்னு வணங்க முடியும்? அது வணங்குறதுனால நமக்கு எதனா பிரச்சனை வருமா? அவரை போய் நம்ம பார்க்குறதுனாலே அவர் வணங்குறதுனாலே ஏதாவது பிரச்சனைகள் எதுனா வருமா அப்படின்னு இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடுது. ஏன்னா இது வரைக்கும் அறிவும் இல்லாத ஒரு குரு தானே. இவங்களுக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல் வரும்போது இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் மாதிரி வருது.
அப்போ வந்து இவங்களுக்கு எதுனாலுமே வந்து திருச்செந்தூர் முருகன் கிட்ட வந்து பேசுகிறாங்களே. அப்போ வந்து கேட்குறாங்க, முருகா நான் வந்து பாபா கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், நீ போ, பாபா கோயிலுக்கு நீ போ அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுனா எனக்கு வந்து சைன் பண்ணுங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே இவங்க நினச்சிக்கிறாங்க. கண்டக்டர் வந்து அவ்வளோ நேரம் அமர்ந்திருந்தவர் திடீர்னு எந்திரிச்சு இப்படி நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே வந்து திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்னு எழுதியிருக்கான். அதை பார்த்ததே இவங்களுக்கு வந்து சரி மனசுக்கு வந்து சந்தோஷம் வந்துடுது. அப்போது நம்ம வந்து பாபா கோயிலுக்கு போகட்டுமான்னு கேட்டதுக்கு வந்து முருகரே துணையாக இருக்கிற மாதிரி போ அப்படின்ற மாதிரி அந்த வரி படித்ததுமே இவங்களுக்கு வந்து சந்தோஷமாயிடுது. சரி நம்ம வந்து முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அவங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மாத்திரைலாம் வாங்குறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. அங்கே அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃபோட்டோ வந்து பாபா வந்து காட்சி கொடுக்குறாரு. அங்கே வந்து பாபா காட்சி கொடுக்குறாரு. என்னென்னா, நீங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டியா, மருந்தெல்லாம் வாங்கிட்டியா, இப்போ வரியா அப்படின்ற மாதிரி, என்னை மறந்துடாத இப்போ வரியா அப்படின்ற மாதிரி அங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு. இவங்க டக்குன்னு பார்க்குறாங்க, என்ன இது பாபா காட்சி கொடுத்துட்ருக்காரு. அப்போது சொல்கிறாங்க, நீங்கள் என்னை வர சொன்னால் நான் வரேன் அப்படின்னே சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை இதெல்லாம் வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாலை 3-4 ஆயிடுச்சா. நல்ல பசி வேறவா இவங்களுக்கு. சரி மகன்கிட்ட வந்து சொல்கிறாங்க போல், நம்ம வந்து பாபா கோயிலுக்கு போயிட்டு போகலாமா அப்படின்றாங்கம்மா. ரொம்ப லேட் ஆகிடுச்சி, பசிக்குதுமா எனக்கு அப்படின்னா. இல்லைடா என்னன்னு தெரியல, காலையிலேருந்து பாபா காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஒரு 8 போயிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போகும்போது பார்த்திங்கன்னா சும்மா போக முடியாதுல்ல, பூ வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பன்னீர் ரோஸ் வந்து வாங்குறாங்க. உதிரி வந்து கவரில் போட்டு கொடுங்க, இது பாபா கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா கேட்குறாங்க. அவர் வந்து பாபா கோயிலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சம்பங்கி வாரி அதில் போடுறாராம். அவரோட பங்குக்கு அவர் கொஞ்சம் சம்பங்கி வாரி அதில் போடுறாராம். போட்டு பூவெல்லாம் அழகாக வாங்கியாச்சு. வாங்கினதை இவங்க என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கிட்ட போகிறாங்க. முதல் முறையாக பாபா கோயிலுக்கு போகிறாங்க. போகும்போது அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, காலையிலேருந்து இங்கே அங்கேயே அலைஞ்சிட்டு வரோம், ஒரு முகங்காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்தது போல். அதுக்கும் ஒரு வழி சொல்கிறாரு பாபா. அவங்க கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தா கால் கழுவி கோயில் எல்லாமே ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாதுல்ல அது. இவங்க அதை பார்த்ததும் வந்து சந்தோஷம், சரி பரவாயில்ல கால்லாம் கழுவிட்டு போகலாம் போல இருக்குது அப்படின்னு முகங்கால் கழுவிலாம் கழுவிட்டு முதல் முறையாக போகிறாங்க. போயிட்டு பாபாவை பார்க்குறாங்க. அப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே சிரிச்ச முகத்தோட வந்து வரவேற்கிறார மாதிரியே இருக்கு இவங்களுக்கு. என்ன இவர் இப்படி சிரிக்கிறாரே, நீ வந்துட்டியான்ற மாதிரி பார்க்குறாரு. முன்ன பின்ன எந்த ஒரு நமக்கு எதுவுமே முன்ன பின்ன இவர் நம்ம வணங்கினது கூட இல்லை, இன்னைக்கு வாழ்னாரு, வர வச்சுட்டாரு, வந்து இவ்வளோ முகம் முழுக்க அவ்வளோ சிரிப்பு இவருக்கு. இவங்களுக்கு தெரியுது தெளிவா. இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் நின்றுட்டாங்க. போய் நின்று பாபா நீங்கள் தான் என்னை வர வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் பூ அப்படியே உதிர்ந்து கொட்டுதாங்க பாபா மேலேருந்து. இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன நம்ம மனசில் கேட்டதும் பூ கொட்டுறாரு. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும்ல, இல்லை எதர்ச்சியாக கூட விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் தான் என்னை வர வச்சிங்களா கோயிலுக்கு அப்படின்னு இவங்க திரும்பவும் கேட்குறாங்க. திரும்பவும் பூ விழுதான். ரொம்ப மன நெகிழ்வும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, பாபாவை சுற்றி வராங்களே, சுற்றி வரதுக்கு முன்னாடி கையில் பூ கொண்டு போயிருந்தாங்களா, இதை கொண்டு போய் கொடுக்குறாங்களாம். அங்கே ஒரு லேடி தான் வாங்கினாங்களாம். வாங்கினவங்க வந்து எல்லார் பூவையும் வந்து ஒரு பெரிய தட்டு இருந்திருக்கு, அதில் கொட்டியிருக்காங்க. எல்லாருடைய பூவையும் வாங்கி அதில் கொட்டுறாங்களாம். ஆனால் இவங்க கொடுத்த பூ மட்டும் தனியாக ஒரு பித்தளை தட்டு ஒன்று தனியாக இருந்துச்சான், அதில் கொட்டி வைக்கிறத இவங்க பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன தனியாக வாங்கி வைக்கிறாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே என்ன வேண்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்னை வர வச்சது உண்மை அப்படின்னா நான் கொடுத்த பூவை நீங்கள் அர்ச்சனையாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கே இந்த கோவில் விட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த பூவை நீங்கள் அர்ச்சனையாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாபாவை அப்படியே சுற்றி வந்திருக்காங்க. சுற்றி வர 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 வந்து அந்த பூ மேலேயே உங்களுக்கு கண் இருந்திருக்கு. பூவை கூட சேர்க்கவும் இல்லை, தனியாக வேற இருக்குது. அந்த பூ மேலேயே உங்களுக்கு கண். அந்த கோவில் அந்த பாபா வெளியே வந்திருக்காங்க, வந்தது கூட அந்த பூவையே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவர் வந்து அந்த அர்ச்சகர் வந்து அழகாக எடுத்து அந்த பூவை அர்ச்சனை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சி. அப்பா நம்ம கொண்டு போன பூவை வந்து பாபா அர்ச்சனையாகவும் ஏற்றுக்கிட்டாரு, அப்போ கன்ஃபார்மாக இவர் தான் நம்மளை வர வச்சிருக்காரு அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இவங்க தான் பசியோடு போனாங்க இல்லையா, வயிறார சாப்பாடு. பாபா கோயிலுக்கு போனால் பாதி பேர் நம்ம பிரசாதுக்காகவே ஓடுவோம்ல, அது போல் அவங்க நல்லா பசி வர மத்தியானத்துலேருந்து சாப்பிடலன்னும் போது வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு பாபாவுக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு பெரிய ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க. அதை எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, திடீர்னு நம்ம வாழ்க்கையில் குரு வரார்.
சித்தராகவோ மகானாகவோ நம்ம வாழ்க்கையில் திடீர்னு என்ட்ரி ஆகுறாங்க, நம்ம வாழ்க்கையில் அவங்க வராங்க அப்படின்னா முதல்ல கை கூப்பி வணங்கி நன்றி சொல்லி, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக எனக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கீங்க, அது எனக்கு என்ன நல்லது பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ணுங்க, என்னை வர வச்சதுக்கு நன்றி, நீங்கள் எனக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான வேண்டுதலும் வைக்கல. பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ நான் கேட்ட உடனே கொடுக்குறாரு பூன்னும் போது ஒரு வேண்டுதல் வச்சாலும் நடத்துகிறாரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல. இவங்க அதெல்லாம் பண்ணலை. எனக்கு என்ன நல்லதோ அதை நீங்கள் பண்ணுங்கள், என்னை வர வச்சிங்க. இவ்வளோ பெரிய அதிசயமாக அவங்க அன்றைக்கி மீளவே இல்லை, அதுலேருந்து அவங்க மீண்டு வரல. இது வரைக்கும் அந்த மாதிரி அனுபவம் இல்லை. எல்லாமா நடக்கும்போது இவங்க ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, எதுனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க பாபான்னு சொல்லிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு வாசல்லேருந்து வெளியே வராங்க. பாபாவெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு, ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஒரு பையன் வந்து இதை துண்டிச்சிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குதே இவங்க பார்க்குறாங்க. ஒரு அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு வர அவன் சொல்கிறான். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு கிடைக்கல, சரி பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வண்டிக்கிட்ட வந்துட்டாங்க. வண்டிக்கிட்ட வந்ததும் ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்ட் அந்த ஸ்டாப் தாண்டி ஒருத்தர் ஓடி வராரு. ஓடி வந்து கையில் வந்து அந்த துண்டுச்சீட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வரோம், கிரிவல பாதையில் சுற்றி வராங்களே அவங்களுக்குலாம் வந்து அன்னதானம் நாங்கள் பண்ணுவோம், அதுக்காக பண்டு வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோமா, உங்களால் முடிஞ்சது கொடுங்க அப்படின்றாங்க. திருவண்ணாமலை அப்படின்னதும் ஈசனுடைய ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு நீங்களும் வாங்கன்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, நான் மாதம் வந்து கிரிவலம் வர்றது என்னுடைய வழக்கம், என் அப்பனை பார்க்க நான் வராமல் இருப்பேனா, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு தூக்கி ஒரு கேலண்டர் வந்து அவங்க மகன் கையில் கொடுக்குறாரு. அந்த தம்பி வந்து எதிர்த்து அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா திருச்செந்தூர் முருகர் வந்து கேலண்டர் படத்தில் வந்திருக்கு. அதை பார்த்தது இவங்களுக்கு மன நெகிழ்வாகுது. பாபா கோவில் வாசலில் வச்சு ஈசனும் வந்துட்டாரு, முருகப்பெருமானும் வந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் இன்னும் ஒரு சின்ன தொகையை வந்து அன்னதானத்துக்காக கொடுத்துட்டு, எனக்கு என் அப்பன் முருகனே நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம், கண்டிப்பாக நான் வந்து கிரிவலத்துக்கு வரேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பாபா கோவிலேருந்து கிளம்பும் போது ஈசனின் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு இருக்குது, முருகரின் ஆசீர்வாதத்தோடுவோம் கோவிலிருந்து ரொம்ப திருப்தியாக வந்து அவங்க கிளம்புறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, பாபாவை வணங்குறது வந்து எல்லா தெய்வங்களுமே விரும்புகிறாங்க, அதுவுமே உண்மை. எந்த தெய்வமும் வந்து இனி என்னை மட்டும்தான் வணங்கணும், வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லலை. கடவுள்களும் சொல்ல, மகான்களுமே சொல்லலை. நம்ம தான் மனிதர்களாகிய நம்ம தான் வந்து பேதம் பார்த்து வணங்குறோம். அது மட்டும் இல்லை, பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு முருகரும் போயிட்டு வான்னு சொல்கிறாரு, சிவபெருமானும் அங்கே வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்து வந்து நான் உனக்கு துணையாக இருக்கேன்ற மாதிரி சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் இவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, முதல்ல போனது எங்கே, குலது கருப்பராயர் கோயிலுக்கு போனாங்க பாருங்க. அங்கே போயிட்டு வரும்போது தானே பாபாவை பற்றி இவங்களுக்கு தெரியுது. எல்லா தெய்வங்களின் வடிவாக வந்து தான் நம்ம சாய்வப்பா இருக்காருன்றதை யாருமே மறந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பாபா வந்து ஏதாவது ரூபத்தில் வந்திருப்பாரு. வந்தவரை நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் திரும்பி பாருங்கள் பாபா உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்தார் அப்படின்னு. ஒரு சிலர் வந்து வந்த வேகத்துலேயே கையில் பிடிச்சிப்பீங்க. பாபா வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்ககிட்ட வந்து ஒரு செய்தியாகவோ ஒரு ஃபோட்டோவாகவோ சிலையாகவோ அவர் நம்மக்கிட்ட வராரு அப்படின்னா அவர் விருப்பப்பட்டாதான் நம்மக்கிட்ட வருவாருன்றதையும் நீங்கள் வந்து யாரும் மறந்துடக்கூடாது. அப்படிதான் வந்து இந்த சிஸ்டருக்கும் கூட 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே பாபா உச்சரித்த புத்தகத்தின் மூலயமா வந்திருக்காரு. அவங்களுடைய மகளுக்கு அவங்களுடைய ஆசிரியர் வந்து ரொம்ப பாபாவுடைய பக்தரா, அவங்க வந்து சச்சரித புக்கை வந்து அவங்களுடைய மகள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்களும் கொண்டு வந்து ஏதோ சாமி புக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து பீரோவில் வச்சவங்க தானா. இது வரைக்கும் அதை எடுத்து தொட்டு கூட பார்த்தது கிடையாதான், பீரோவில் தான் இருக்குது. உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த சச்சரித வழிபாடு புத்தகத்தை எடுத்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து நானும் இப்போ வாரந்தோறும் வந்து சச்சரித வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரேன் சிஸ்டர் அப்படின்னாங்க. அப்போது அவங்களோட வாழ்க்கையில் பாபா எப்பயோ வந்துட்டாருங்க பாருங்கள், எப்பயோ வந்துட்டாரு. அதான், ஆனால் அவங்க அதை இவ்வளோ நாள் உணரலை. இப்போ தான் அவங்களுடைய கர்மா கொஞ்சம் கழிஞ்சு பாபா திரும்பவும் வந்தார். அவங்க அழகாக கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க, அழகாக வந்தாங்க, பாபா கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு அழகாக வீட்டுக்கும் போகிறாங்க. இந்த தொடர் இதோட முடியலைங்க.
இன்னும் இவங்க 2வது வாரம் போகும்போது நடந்த அதிசயமும் 3வது வாரம் போகும்போது நடந்த அதிசயமும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த வாரத்திலே கொடுத்துடலான்னு நினச்சேன், முடியல, ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லை டைமிங்கு. அதனால அடுத்த வாரம் வந்து இவங்க 2வது வாரம் 3வது வாரம் போகும்போது என்ன அதிசயம்லாம் பாபா பண்ணார். பாபா மட்டும் இல்லை, முருகரும் சிவபெருமானும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணாங்க இந்த 2 வாரமும் அப்படின்றத நம்ம அடுத்த வார வீடியோ பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அற்புதமான ஷீரடி தெய்வத்தின் சக்தி வாக்கு பார்த்ததுமே நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. எல்லா கடவுளின் ரூபமாக தான் நம்ம சாயப்பா இருக்காரு அப்படின்றத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்ம எல்லாம் சாய்சியல் சேனலுக்கு நீங்கள் எப்போவுமே கொடுக்கணும். வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும், அனுதினமும் ஏறுமுகம்.